வணக்கம் நண்பர்களே. இந்த காணொளியில் நாம் காணவிருப்பது அந்தக கவி வீரராகவ முதலியார். அந்தக கவி வீரராகவர் அப்படின்னு இப்ப சொல்றாங்க. ஆனா அவர் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பழைய புத்தகங்கள் எல்லாம் அந்தக கவி வீரராகவ முதலியார்னு தான் போட்டிருக்கோம். ஆனா இப்போ நவீனமாக வருகின்ற புத்தகங்களில் அந்தக கவி வீரராகவர் அப்படின்னு போடுறாங்க. நாம முழுசாவே தெரிஞ்சுக்கலாம். அந்தக கவி வீரராகவ முதலியார் எழுதிய ஒரு அருமையான பாடல். அந்தக கவி என்று சொன்னால் அவருக்கு கண் பார்வை தெரியாது. அந்தகன் என்றால் கண் பார்வை தெரியாதவன், குருடன் என்று அர்த்தம். இவர் கண் பார்வை அற்றவர், ஆனாலும் மிகவும் சிறப்பாக இந்த பாடல்ல 6 தடவை யானை என்பதற்கு 6 பிரயோகங்களை அவர் பிரயோகிக்கிறார். 6 அர்த்தமுடைய வெவ்வேறு வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார். அந்த 6 அர்த்தத்துக்கும் வேற அர்த்தமும் இருக்கு. இந்த 6 யானைன்னு இவர் சொல்றார். ஆனா அதை கேட்டுக்கொண்டிருப்பவர் அதற்கு வேறு ஒரு அர்த்தம் இருக்குல்ல, வேறு ஒரு பொருள், அந்த பொருளை அவர் தெரிந்து கொண்டு அதற்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். நான் யானைன்னு சொல்றேன், நீங்க வேற அர்த்தத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு நீங்க பதில் சொல்றீங்க. நான் மறுபடியும் யானைக்கான இன்னொரு பேரை சொல்றேன், நீங்க மறுபடியும் அதுக்கு வேற ஒரு அர்த்தம். அப்போ நீங்க தமிழின் செழுமையை நீங்க இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு வார்த்தைகள், ஒரு வார்த்தைக்கு பல பொருள். ஒரே ஒரு வார்த்தை, ஆனா அதற்கு பல பொருட்கள் இருக்கின்றன. அந்த பல பொருட்களையும் புரிந்து கொண்டு அதை ஒரு செய்யுளாக, ஒரு கவிதையாக எழுதியிருக்கிறார் அந்தக கவி வீரராகவ முதலியார். இது எந்த பாணியில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, பாணன் பாணி 2 பேரும் உரையாடுகின்ற மாதிரி இந்த பாடல் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. பாணன் என்றால் தெரியும், ஒரு கவிஞன். அதாவது ஒரு இசைக்கருவியை இசைத்து கொண்டு வள்ளல்களிடம் சென்று பாட்டு பாடி அவர்களிடம் பரிசில் பெற்று வரக்கூடியவன் பாணன். அந்த பாணனினுடைய மனைவி பாணி. அவ்வளவுதான். அப்போ இந்த பாணன் பாணி 2 பேரும் உரையாடி கொண்டிருக்கக்கூடிய வடிவத்தில் எழுதப்பட்ட பாடல் இந்த பாடல். இப்போ பாணன் ஒரு பெரிய ஒரு புரவலர். அந்த புரவலரிடம் சென்று இவன் பாட்டு பாடி பரிசில் பெற்று வருகிறான். அந்த பரிசில் வெளியில இருக்கு, யானை வாங்கிட்டு வரான். அந்த பரிசில் வாங்கிட்டு வரான். பாணி கேட்கிறாள், ஏன்னா அந்த யானையை வீட்டுக்குள்ள கொண்டு வர முடியாதுல்ல, நீ போனியை என்ன வாங்கிட்டு வந்த அப்படின்னு கேட்கிறார். இப்படித்தான் இந்த கவிதை, இந்த செய்யுள் ஆரம்பிக்குது. நாம் இந்த செய்யுளை இப்பொழுது முழுமையாக நாம் பார்க்கலாம். இம்பர் வான் எல்லை ராமனையே பாடி. இம்பர் என்றால் இந்த உலகம், வான் என்றால் வானுலகம், விண்ணுலகம். இந்த உலகமும் விண்ணுலகம் முழுவதும் புகழ் பரவி இருக்கக்கூடிய ராமன். ராமன் அப்படின்னா நீங்க இந்த கவி சக்கரவர்த்தி கம்பன் பாடிய அந்த ராமன் இல்ல, இது ராமன் என்கின்ற ஒரு வள்ளல். அப்படிதான் நீங்க எடுத்து ராமன் என்கின்ற ஒரு வள்ளல். இந்த உலகத்திலும் விண்ணுலகம், இவ்வுலகம் விண்ணுலகம் இரண்டிலும் புகழ்பெற்று இருக்கக்கூடிய வள்ளலாகிய ராமனை பாடி, அவங்கிட்ட போய் பாடி, என் கொணர்ந்தாய், என்ன கொண்டு வந்தாய், கொணர்ந்தாய் கொண்டு வந்தாய், என் என்ன, என்ன கொண்டு வந்தாய், பாணா, பாணா நீ, பாணா நீ இந்த உலகமும் விண்ணுலகம் 2 எல்லைகளிலும் புகழ் பரவி இருக்கக்கூடிய ராமன் என்கின்ற வள்ளலை பாடி என்ன கொண்டு வந்தாய் என்றாள் பாணி. பாணனுடைய மனைவி பாணி அவனிடம் கேட்கிறார். இப்படிதான் ஆரம்பிக்கிறது. இந்த உலகம் விண்ணுலகம் இரண்டிலும்
பரவி இருக்கக்கூடிய புகழ் வாய்ந்த ராமன் என்ற வள்ளலை பாடி, பாணா நீ என்ன கொண்டு வந்தாய் என்று கேட்கிறாள் பாணி. அதற்கு நம்மால் பதில் சொன்னார், வம்பதாம் களம்பம் என்றேன் அப்படிங்கிறார். வம்பம் அப்படின்னா புதுமையான, வம்பம் என்றால் புதுமையான, வம்ப மாக்கள் அப்படின்னு ஒரு சொற்றொடர் இருக்கு. வம்ப மாக்கள், வம்ப மாக்கள் என்றால் புதிய மனிதர்கள் அப்படின்னு அர்த்தம். புதிய மனிதர்களை வம்ப மாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வம்ப மாக்கள் என்றால் மனிதர்கள், வம்ப மாக்கள் என்றால் புதிய மனிதர்கள். அப்போ வம்பம் என்று சொன்னால் புதிய. அப்போ வம்பம், வம்பதாம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ புதுமையான களபம். களபம் என்று சொன்னால் யானை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னொரு அர்த்தம் களபம். இப்ப இந்த இடத்துல களபம் என்கின்ற ஒரு வார்த்தை யானை. களபம் என்றால் யானை. இன்னொரு அர்த்தம் கலவை சாந்து. அதாவது சந்தனத்தை அரைத்து கலவையாக்கி அந்த சாந்து பூசிக்கொள்வது. அந்த காலத்துல சுண்ணச்சாந்து, கலவை சாந்து என்ற அர்த்தமும் இருக்கு. இந்த களபம் என்ற வார்த்தைக்கு யானை, கலவை சாந்து, சுண்ணச்சாந்து. அந்த காலத்துல எல்லாம் பெண்கள் பல்வேறு விதமான, இப்ப இருக்கிற மாதிரி உங்களுக்கு அப்படி அழகு நிலையத்திற்கு சென்று வெவ்வேறு விதமான, இவையெல்லாம் செயற்கையானவை, ரசாயனம் கலந்தவை. ஆனா அந்த காலத்துல இயற்கையான மூலிகையில் செய்யப்பட்ட பல்வேறு வகையான சாந்துக்கள் இருக்கும். அந்த சாந்துக்களை பூசிக்கொள்வார்கள். அந்த மாதிரியான பூசிக்கொள்வது களபம். அப்ப களபத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. யானை என்ற ஒரு அர்த்தம் இருக்கு, கலவை சாந்து, சுண்ணச்சாந்து என்கின்ற ஒரு அர்த்தம் இருக்கு. அப்படி கேட்ட உடனே இவர் என்ன செய்யறாருன்னா, வம்ப என்றால் புதுமையான, புதிய, களபம் என்றால் யானை. வம்பதாம் களபம் என்றேன், புதுமையான யானை என்று நான் சொன்னேன். அவ என்ன நினைச்சுக்கிட்டா, புதுமையான களபம் என்றால் சாந்து இருக்கு இல்லையா, கலவை சாந்து, சுண்ணச்சாந்து அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு, அப்படியா சரி நீயே பூசிக்க, பூசும் என்றாள். என்ன வாங்கிட்டு வந்த? வம்பதாம் களம்பம், புதுமையான யானை ஒன்றை கொண்டு வந்தேன்னு இவன் சொல்றான். ஆனா பாணிக்கு என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்னா, ஒரு புதுமையான கலவை சாந்து அல்லது சுண்ணச்சாந்து கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்கிறான் என்று எண்ணிக்கொண்டு, அப்படியா அப்ப நீயே பூசிக்க, பூசும் என்றாள், பூசிக்கொள் என்று சொல்லிவிட்டாள். அடடா என்னடா நம்ம இப்படி சொல்றோம், அவன் இப்படி புரிஞ்சுக்கிட்டாளே என்று மறுபடியும் பாணன் மாதங்கம் என்றேன். மாதங்கம் என்றால் யானை அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் இருக்கு. மாதங்கம் என்பதற்கு யானைன்னு ஒரு பேர் இருக்கு. யானைன்னு ஒரு பேர் இருக்கு. கடல், சி, டீப், ஆழி, கடக்க முடியாதது கடல், ஆழமானது ஆழி. அந்த ஆழிக்கும் என்ன பேர் இருக்கு? மாதங்கம் அப்படின்னு பேர் இருக்கு. அரச மரத்துக்கும் மாதங்கம்னு சொல்லுவாங்க. சோ மாதங்கம் ஆகையால், மாதங்கம் என்று சொன்னால் யானையை குறிக்கும், கடலினை குறிக்கும், அரச மரத்தையும் குறிக்கும். இவன் மாதங்கம் யானை சொன்னான். பூசும் என்றால் அப்படின்னு சொன்ன, என்ன பூசிக்கன்னு சொல்றாளே, அது இல்ல, நான் மாதங்கம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, மாதங்கம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா யானை கொண்டு வந்திருக்கேங்கிறதுல மாதங்கம் என்றேன் என்று பாணன் சொல்லுகிறான். அவ மா தங்கம் அப்படி புரிஞ்சுக்கிட்டான். மா என்றால் மிக பெரிய அளவிற்கு நான் தங்கம் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்வதாக அவள் நினைத்து கொண்டு, அப்பாடா நல்ல வாழ்க்கை இனிமே நமக்கு வந்துருச்சியா, யாம் வாழ்ந்தேன் என்றாள். யாம் வாழ்ந்தேன், அப்பாடா நல்ல வாழ்க்கை வந்துருச்சு, இனிமே நம்ம வாழ்க்கை நிம்மதியாக வாழலாம். நாம் மிகப்பெரிய அளவிற்கு நீ தங்கத்தை கொண்டு வந்திருக்கிறாய், அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் போதுமானது, நாம் சிறப்பாக வாழலாம். சோ யாம் வாழ்ந்தேன் என்று சொன்னார். அப்பையும் இப்ப யோசிக்கிறோம், என்னடா அது நம்ம யானைக்கு மாதங்கம்னு சொல்றோம், இவன் என்னன்னா நம்ம நல்லா வாழலாம்னு சொல்றாளே. ஓகே, இப்ப மறுபடியும் சொல்றான், பம்பு சீர் வேழன் என்று சொன்னேன்.
பம்பு, பம்பு சீர், சீர் அப்படின்னா புகழ், சீர் புகழ். பம்பு, பம்பல் அப்படின்னா மிகுதியான அர்த்தம், எக்ஸ்ட்ரா, எக்ஸஸ், ரொம்ப அளவுக்கு அதிகமான அப்படிங்கிறதுக்கு பம்பு. பம்பல், பம்பல், பம்பல் என்று சொன்னால் மிகுதியான என்று ஒரு அர்த்தம் இருக்கு. சோ இப்போ பம்பு சீர் என்றால் மிகவும் புகழ் வாய்ந்த வேழம். வேழம் என்றால் யானை, இவன் வேழம் என்றால் யானை. அப்போ மிகவும் புகழ் வாய்ந்த வேழம் அப்படின்னு இவன் சொல்றான். மூணாவது தடவை புகழ் வாய்ந்த வேழம் கொண்டு வந்திருக்கேன், மிகவும் புகழ் வாய்ந்த. ஏன்னா அந்த வேழத்தின் மீது சாதாரண மனிதர்களாம் ஏற முடியாது, அரசர்கள் ஏறி செல்வார்கள், அல்லது யானை படையிலே அந்த மிகப்பெரிய வீரர்கள் தான் யானையின் மீது செல்வாங்க. அப்படிப்பட்ட பம்புசீர் வேழம், பம்புசீர் மிகுதியான புகழை உடைய யானை அப்படின்னு சொன்னேன். ஆனா அவன் என்ன நினைச்சுக்கிட்டா, வேழத்திற்கு இன்னொரு பொருள் இருக்கு, கரும்பு, நாணல், மூங்கில். நாணல் இருக்கு அது, அதுவே கொஞ்சம் மொத்தமா இருக்கிறது மூங்கில். கரும்புக்கும் இதான் பேர், வேழம் அப்படின்னா கரும்புக்கும் பேரு, நாணல், மூங்கில் எல்லாத்துக்கும் கரும்பு, வேழம். வேழம் அப்படின்னோடனே இவன் புகழ் வாய்ந்த யானை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்கிறான். ஆனால் அவள் எப்படி புரிந்து கொண்டாள் என்றால், வேழம் தான் கரும்பு, அப்போ புகழ் வாய்ந்த கரும்பு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னோடனே, கரும்ப சரி நீயே தின்னு, தின்னும் என்றாள். மறுபடியும் யோசிக்கணும், என்னடா 3 தடவை சொல்றேன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது தமிழ் என்று நினைச்சுக்கிட்டு, அது இல்ல பகடு என்றேன். பகடு அப்படின்னா யானைக்கும் பகடு, எருமைக்கும் பகடு, காளை மாடு இருக்கு இல்லையா அதுக்கும் பகடு, எல்லாம் பகடு. அப்போ பகடு அப்படின்னு இவன் சொல்றான். பகடுன்னு சொன்னோடனே இவன் யானை என்ற பொருள்படும்படியாக நான் பகடு கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஆனால் அவள் பகடு என்பதை எருமை அல்லது காளை, காளை மாடு என்று எண்ணிக்கொண்டு உழும், போய் உழுதுட்டு வா. மாடு கொண்டு வந்திருக்கியா, பாணனை அவன் ராமனை பாடி நீ வந்து பாம்பு, சாரி நீ வந்து காளை மாடு கொண்டு வந்திருக்கிறாயா, அப்படி என்றால் போய் உழும், போய் உழுதுரு அப்படின்னு சொன்னான். எதை உழுவது? பழனம் தன்னை. பழனம் அப்படின்னா மருதம். மருதம் என்பது வயலும் வயல் சார்ந்த இடத்திற்கு மருதம்னு பேர். பழனம், பழனம் அப்படின்னு சொன்னா மருத நிலம், வயல் என்று பொருள். அப்போ உழும் என்றால் பழனம் தன்னை, பழனம் தன்னை என்றால் வயல் தன்னை, வயல் தன்னை உழு, வயல் இருக்கு இல்லையா போய் உழுது என்று சொன்னார். பகடு என்றேன், உழும் என்றால் பழனம் தன்னை. மறுபடியும் அவளுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு இவன் சொல்றான், கம்பமா என்று சொன்னேன். கம்பமா என்றேன். கம்பமா என்றால் யானை. மறுபடியும் 5வது அர்த்தம் யானை. கம்பமா என்றேன், யானை என்று சொன்னேன். அவ என்ன நினைச்சுக்கிட்டா, கம்பு மா, கம்பினால் செய்யப்பட்ட மாவு, கம்பு மாவு அப்படின்னு நினைச்சிட்டா. கம்பினால் செய்யப்பட்ட மாவு என்று எண்ணிக்கொண்டு, அப்படியா நல்ல களி செய்யலாம், நல் களியாம். அப்போ நல்ல களி செய்வதற்கு, கம்பங்களி செய்வதற்கு வசதியாக இருக்கும், நல் களியாம் என்றார். மறுபடியும் அவனுக்கு என்னடா இது இப்படி சொல்றான், அவனுக்கு புரியலையே அப்படின்னு கைமா அப்படின்னு சொல்ற. கைமா என்றாலும் யானை. கைமா என்றேன். இப்பதான் அவளுக்கு யானைன்னு புரியுது. யானைன்னு புரிஞ்ச உடனே சும்மா கலங்கினாளே, சும்மா கலங்கினாளே, கலங்கி போயிட்டான். இப்போ இந்த கலங்குதல் நான் வருத்தப்பட்டாள். இந்த வருத்தம் எதற்காகப்பட்டால் 2 விதமாக இதை சொல்லலாம். ஏன்னா ஒரு யானைங்கிறத கூட நமக்கு தமிழ்ல புரியலையே. நம்ம பாடம் இத்தனை 6 தடவை யானை என்பதற்கு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனா நமக்கு தமிழ் தெரியாம போயிடுச்சே.
பாருங்க, இந்த தமிழ் இந்த தமிழ் இத ஒண்ணு கூட நமக்கு தெரியுமா? ஆனா இந்த தமிழை அந்த பாணி நமக்கு புரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே என்று எண்ணி கலங்கினாள் என்றும் ஒரு அர்த்தம் கொள்வார்கள். சும்மா கலங்கினாலே இந்த தமிழ் அவன் எத்தனை தடவை முயற்சி செஞ்சு யானை யானை என்பதற்கு சொல்றான், நமக்கு புரியவே இல்லையே, அப்ப நமக்கு தமிழே சரியா தெரியலையே என்று எண்ணி வருந்தி கலங்கி நின்றாள் என்று சொல்வார்கள். இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம். என்னன்னா, யானையை வாங்கிட்டு வந்திருக்கேன், யானையை வச்சு என்னையா செய்யறது? யானை என்ன செய்ய முடியும்? யானை ஒரு நாளைக்கு இத்தனை டன், டன்னா 1000 கிலோ, ஒரு நாளைக்கு 1.5 டன் 2 டன் தீவனம் சாப்பிடும். நீ எங்க போவ? எங்க போய் ஏதோ ஒரு ஆடை அங்கிருந்து கொஞ்சம் ஒரு மரத்தில் இருந்து சில இலைத்தலைகளை பறித்து விட சாப்பிட்டு பேசாம இருக்கும். இது யானையா? எப்படி நீங்க அதை கட்டி மேய்க்கிறது? முதல்ல யானை, அதை நமக்கு பாதுகாக்க தெரியணும், முதல்ல அதுக்கு தினம் உணவு கொடுக்கணும், அதை வச்சுட்டு என்ன பண்றது என்று கலங்கினாள் அப்படியே சொல்லுவோம். இது 2 விதமாகவும் சொல்லுவாங்க. நம்ம இத்தனை தடவை இவன் சொல்றான், இத்தனை தடவை எனக்கு புரியாமல் போய்விட்டதே, இந்த தமிழ் எனக்கு தெரியாமல் போய்விட்டதே என்று வருந்தி அவள் கலங்கி நின்றாள். அடுத்தது யானையா? யானையை வச்சுட்டு இப்ப யானையை கட்டி தீனி போட முடியுமா என்று பழமொழி இருக்கு. அப்போ யானைக்கு எப்படி நம்ம யானையை வைத்துக்கொண்டு அதற்கு உணவு கொடுப்பது? நாமே சிரமத்தில் யானையை வாங்கிட்டு வந்திருக்க என்று கலங்கி நின்றாள் என்று சொல்வார்கள். இது ஆர்கே நாராயண் என்பவர் என்ஜின் ட்ரபிள் அப்படின்னு ஒரு சிறுகதை ஒன்று எழுதியிருக்கிறார். ஒருத்தன் பொருட்காட்சிக்கு போவான், அங்க டிக்கெட் வாங்கினவங்களுக்கு குலுக்கி போட்டு அதுக்கு பரிசு சொல்லுவாங்க. இவனுக்கு முதல் பரிசு ஒரு ரோடு என்ஜின். சாலையில் அந்த சாலை போடுவதற்கு ஒரு என்ஜின் இருக்கு இல்லையா, அது இவனுக்கு பரிசு விழுந்துடும். இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த என்ஜினை எடுத்துட்டு எப்படிடா வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுன்னு எனக்கு தெரியல. வீட்டுக்கு எடுத்துட்டு போறது, எங்க போய் நிறுத்துறது? இவன் ஊட எடுத்துன்னு வந்து எங்கடா பண்ணுவேன் என்ஜின்? அந்த தெருவிலே நிறுத்த முடியாது, தெருவிலே இடம் கிடையாது. ஏன்னா ஒரு சின்ன சந்துக்குள்ள தான் இவன் வீடு. என்ன செய்யறதுன்னே தெரியல. அந்த பொருட்காட்சி முடிகிற வரைக்கும் அது இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அங்கேயே வச்சிருந்தான். திடீர்னு ஒரு நாள் பொருட்காட்சி முடிஞ்சிருச்சு. இவனுடைய என்ஜின் மாத்திரம் அந்த கிரவுண்ட்ல இருக்கு. உடனே அந்த முனிசிபாலிட்டி அவங்க ஐயா உன்னுடைய என்ஜின் இங்க இருக்கு, ஒன்னு எடுத்துட்டு போயிடு, அல்லது இங்க இருக்கிறதுக்கு நீ வாடகை கொடுக்கணும்ன்றாங்க. என்ன செய்யறதுன்னே தெரியல. ஒரு டிரைவர் ஒருத்தன், ஏன்னா இந்த என்ஜினை ஓட்டுறதுக்கு ஒருத்தனும் கிடையாது, ஒரு சாதாரணமான ஒரு டிரைவர் ஒருத்தன் இருக்கான், அவனை கூப்பிட்டு எடுத்துட்டு வா, கொஞ்சம் அங்கே கொண்டு போய் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வர சொல்றான். எடுத்துட்டு வர சொன்ன உடனே அந்த அந்த கிரவுண்டை விட்டு வெளியில வந்திருக்கோம். வெளியில அந்த ரோட்டை கிராஸ் பண்ணும்போது இவனுக்கு ஓட்ட தெரியல. டக்குன்னு போய் விட்டுவான். விட்ட உடனே அது பின்னோக்கி போய் அங்க இன்னொரு வீடு இருக்கும். அந்த வீட்டினுடைய காம்பவுண்ட் சுவரை இடித்து கொண்டு போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு கிணத்துல போய் விழுந்துரும். விடுவாரான் கண்ணாமண்ணான்னு கத்துவான். பெரிய பிரச்சனையா போயிடுச்சு. அப்ப கடைசியில போய் அவனே சொல்லுவான், இந்த கிணறு ரொம்ப பாழடைந்து போச்சு, நான் அதை மூடணும்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ என்ஜின் விழுந்துருச்சு, சரி முடியா அப்படியே நான் மூடிக்கிறேன், அந்த என்ஜினை போட்டு அப்படியே நான் மூடிக்கிறேன், இதை நான் கட்டிக்கிறேன் போ அப்படின்னு சொல்லிடுவான். அப்பாடா நிம்மதியா போச்சுன்னு வருவான். அப்போ யாருக்கு எந்த பொருளை பயன்படுத்த முடியும்னு தெரியும். அவனுக்கு போய் நீ ஒரு ரோடு என்ஜினை கொடுத்தீங்கன்னா அவன் என்ன பண்ண முடியும்? அது மாதிரி இவனுக்கு போய் இந்த யானையை பரிசா வச்சுக்கன்னா யானையை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அது மாதிரி கலங்கி நின்றாள் என்றும் சொல்லுவார்கள். இது ஒரு கூடுதல் தகவல். நன்றி.